வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்பைஸ்ஜெட் லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி நல்ல கம்பெனிகள அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்ட போய் செக் பண்ணி பாருங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, 4214 கோடி இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 61 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா, ரூ. 77 வரையும் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா, ரூ. 22 வரையும் வந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு கடன் பார்த்தீங்கன்னா, 6740 கோடி கடன் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, 48% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா, 7.61% மைனஸ்ல இருக்கு. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா, 6350 கோடி ரிசர்வ் மைனஸ்ல இருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 148 கோடி மைனஸ்ல இருக்கு. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, 7894 கோடி சேல்ஸ் பண்றாங்க. இவங்களோட ஷேரை வந்து 38.8% வந்து பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ராஃபிட் growth பாத்தீங்கன்னா 92% இருக்கு. நம்ம பார்த்த வரையுமே பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏத்த கம்பெனியே கிடையாது. ஒரு நிறைய நெகட்டிவ் இருக்கு. இது மட்டுமே பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. இதுக்கடுத்து இந்த கம்பெனியோட சார்ட் முக்கியமா ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த கம்பெனியோட சேட்டை நம்ம பார்க்கலாம். சேட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 2006ல இருந்து 2024 வரை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 2006லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூ. 82 83 அந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஒரு ஹை போகுது, பழையபடி லோ 25 இப்படி வருது. இந்த கம்பெனி பாருங்க ஒரு பெரிய ஸ்விங் ட்ரேடிங் தான் சொல்ல முடியும். அதுவும் வருஷம் வருஷம் மந்த்லி கூட பண்ண முடியாது. ஒரு பெரிய லெவல்ல ஸ்விங் ட்ரேட் மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. லாங் டைமுக்கு இதை ஹோல்டு பண்றது ஒரு பெரிய ரிஸ்க் தான் இந்த கம்பெனி. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ரூ. 144 வரையும் போயிருக்கு 2018ல. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கை, ரொம்ப பெரிய கை வச்சுக்கிட்டே கிடையாது. அது ஒரு கை போகுது, பழையபடி பாத்தீங்கன்னா லோ வந்துருது. அதுக்கு கீழே வந்து இப்ப கடைசியா ரூ. 60 அந்த ரேஞ்சில் இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து ஒரு லாங் டைமுக்கு நம்ம இந்த கம்பெனியை ஹோல்டு பண்றது ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஏன்னா அதே மாதிரி இந்த கம்பெனியோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ரிசல்ட்ல தான் தெரியும் இந்த கம்பெனி எப்படி இருக்கு அப்படின்னு. இந்த கம்பெனியோட இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம முதல் பார்க்கலாம். அதுல சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2016ல 5088 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. வருஷத்துக்கு வருஷம் பாத்தீங்கன்னா சேல்ஸ் பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருந்திருக்கு 2020 வரை. 2021க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அந்த 2020ல 12375 கோடி பண்ணவங்க, அதுக்கப்புறம் அப்படியே இந்த கொரோனாக்கு அப்புறம் பெரிய டவுன் வந்துருச்சு. இந்த கம்பெனி ஒரு பெரிய லெவல்ல அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் ஆகவே கிடையாது. நெட் ப்ராஃபிட் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நல்லா இருந்த ஓரளவு இருந்தாலும் 2020 வரை அதுக்கப்புறம் டவுன்ல போயிருக்கு. நெட் ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 2016ல பார்த்தீங்கன்னா 450 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வருஷத்துக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல இன்க்ரீஸே ஆக கிடையாது. 2018 வரையும் தான் அந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராஃபிட் சைடு இருந்திருக்காங்க. 450 கோடி, 427 கோடி, 557 கோடின்னு. 2019க்கு அப்புறம் அந்த கம்பெனி பாருங்க எவ்வளவு பெரிய சரிவை சந்திச்சிருக்கணும். 2019ல 300 கோடி லாஸ், 2020ல 937 கோடி லாஸ், 2021ல பாத்தீங்கன்னா 1030 கோடி லாஸ். வருஷத்துக்கு வருஷம் லாஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி. சரி, இப்ப இந்த கரண்ட் குவார்டர்ல இல்ல 2-3 குவார்டருக்கு முன்னாடியாவது இந்த கம்பெனி ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம குவார்டர்லி ரிசல்ட்ல நம்ம போய் பார்க்கலாம். குவார்டர்லி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு அதுல டிசம்பர் 2022ல இருந்து நம்ம பார்த்தாலும் டிசம்பர் 2022ல ஒரு 110 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2023ல பாத்தீங்கன்னா 6 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. 23 ஜூன்ல பாத்தீங்கன்னா 198 கோடி லாஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 2023ல பாத்தீங்கன்னா 449 கோடி லாஸ் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல லாஸ்ல இருந்துகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் சைடு வந்துருச்சானா கண்டிப்பா வர கிடையாது. இந்த கம்பெனி ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இதுவரை இருந்துகிட்டு இருக்கு. இந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதே ஒரு ஒரு தப்பான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு இது வரையும் போகவே கிடையாது. சரி, பேலன்ஸ் ஷீட்டாவது நல்லா இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுல பேலன்ஸ் ஷீட் எந்த அளவுக்கு அப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தா ரிசர்வ் பாரோவிங்ஸ் நம்ம முக்கியமா பார்க்கணும். இந்த கம்பெனில 2016ல பாத்தீங்கன்னா 1633 கோடி வந்து ரிசர்வ் வச்சிருந்திருக்காங்க. இப்ப 2023 செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா 6350 கோடி இந்த கம்பெனி ரிசர்வ் மைனஸ்ல வச்சிருக்காங்க. கடன் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு 6740 கோடி கடன் இருக்கு. கடனே ரிசர்வே இல்லாம இருந்துட்டா கூட பரவாயில்ல. 6300 கோடி மைனஸ்ல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடனும் 6740 கோடி இந்த கம்பெனிக்கு கடன் இருக்கு. இந்த கம்பெனி வந்து ரெக்கவர் ஆகும் நம்ம நம்பினா கூட ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும் இப்ப இருக்க சூழ்நிலைக்கு. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். அதுல ப்ரொமோட்டர் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பார்த்தா 2024ல 48.49% வச்சிருக்காங்க. இதே ப்ரொமோட்டர் வந்து பாத்தீங்கன்னா 2017ல 60% இந்த கம்பெனி ஷேரை அவங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா 2022 மார்ச் வரதான் அந்த ஷேரை வந்து ஒரு ரேஞ்சிலேயே அவங்க ஹோல்டு பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 60%ல 2023ல அதாவது இப்போ போன வருஷம் பாத்தீங்கன்னா 10% கம்மி பண்ணிருக்காங்க.
இப்ப பாருங்க இந்த 2024 பாருங்க இந்த கம்பெனி அவங்க ஷேர வந்து 10% வந்து வித்துட்டு வெளியில போயிருக்காங்க. இதுவே இந்த கம்பெனிக்கு ஒரு மைனஸா தான் இருக்கு. யாருக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி வளரப்போகுது, நல்லா இருக்க போகுதுன்னு அவங்களுக்கு நம்மள விட அவங்களுக்கு தெரியும். நிர்வாகம் எப்படி இருக்கு? அடுத்த லெவலுக்கு அந்த கம்பெனி போகுமா? போகாதாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களே பார்த்தீங்கன்னா, அவங்க ஹோல்டு பண்ண ஷேர்ல இருந்து 10% ஷேர வித்துட்டு வெளியில போயிருக்காங்க. 58.98 இருந்தவங்க 48.49ன்னு 10% வித்துட்டு வெளியில போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா லாஸ் மேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு வருஷம் லாஸ் அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதே மாதிரி நல்ல கம்பெனிகளை அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.